யோ மாமா என்ன ஒரு அசிங்கப்படுத்திட்டாயா. நான் அரசியல்ல சேர்ந்து பெரிய ஆளாகி கோடி கோடியா சம்பாதிக்கணும். இதெல்லாம் வழிந்தா சொல்லியா? அரசியல்ல சேர போறியா? ஐயே நீ பொம்பளையும் கிடையாது, உனக்கு 5 லட்சம் ஃபாலோவர்ஸும் கிடையாது, உன்னால சேர்த்துக்க மாட்டாங்களா? யோ அரசியல்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுனா யோசனை இருந்தா சொல்லு. தேவையில்லாம பேசி என்ன கோவப்படுத்தாதியா. குறுக்கு வழியா? அடிங்க. அரசியலுங்கிறது சேவை மனப்பான்மையோட செய்யணும்டா. அது உங்களுக்கு குறுக்கு வழியாடா? என்னையா? சரி சொல்லி தொலைருங்க வா. தெருவா திரி அங்கே முச்சந்தியில் அண்ணன் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி கத்திட்டு இருப்பார். ஓ அவர் கட்சியில் சேர்ந்துக்கோ. அதுவும் இல்லையா 250 கோடி, எப்படி 250 கோடி சம்பளத்தை விட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார். அவர் கட்சியில் போய் சேர்ந்துக்கோ. சேர்ந்தா சம்பாதிக்கலாம் முடியாது. சேர்ந்துட்டு நீ எந்த கட்சியில் சேரணும்னு நினைக்கிறியோ அந்த கட்சியை பற்றி அசிங்கமாக திட்டி வீடியோ போடு. யோ என்னையா சம்பாதிக்க வழி சொன்னா சாவடிக்க வழி சொல்றியா? போய் அந்தாண்டா. சம்பாதிக்கணுமா வேணாமா? யோ ஆமாயா. அப்போ சொல்கிறத மட்டும் செய்ய. திட்டிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ இருக்கிற கட்சியை விட்டு வெளியே வந்துடு. வெளியே வந்துட்டு பிச்சடு. என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? வெளியே வந்துட்டினா நீ யாரை திட்டினியோ அந்த கட்சியை உன்னை கூப்பிட்டு உனக்கு ஒரு பதவியும் கொடுத்து உன்னை பெரிய ஆளாக்கி விட்டுரும். யோ இன்னும் சொல்ற? ஆமா யோ உண்மையா சொல்ற? அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. யோ சூப்பர்யா மாமா. யோ உடனே போறேன். யோ செத்துரு ஓடி.